கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். சமீப காலமாகவே தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கும் அதிகாரத்தில் பங்குன்ற மாதிரியான ஒரு முழக்கம் பல்வேறு கட்சிகள் மத்தியில் எதிர்த்து கொண்டிருக்கிறது. அது முக்கியமாக தமிழ்நாட்டு தலைவர்கள் யாரும் ஆளுமையாக இல்லையான்ற ஒரு கருத்தும் தற்போது காங்கிரஸ் மத்தியில் கூட எழத் தொடங்கி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி நாங்கள் பாதிக்கு பாதி இடங்களை கேட்போன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வருது. KS அழகிரி அவர்கள் கூட ஆட்சியில் பங்கு கூட நாங்கள் கேட்போன்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சுருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவர்கள் கேட்பது உரிமை, அதை பற்றி ஒன்றும் இல்லை, கேட்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கேட்க வேண்டிய நேரம் என்று ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு தேர்தல் களம், அரசியல் களம் என்பது கடந்த பல்வேறு காலகட்டங்களில் இந்திய எதிர்ப்பு போர், விலைவாசி உயர்வு, இந்திரா காந்தி படுகொலை, எம்ஜிஆருடைய மரணப்படுக்கை, பல்வேறு இந்த மாதிரியான முக்கியமான நிகழ்வுகளை வைத்து தேர்தல் களத்தை, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களத்தை நாம் சந்தித்திருக்கிறோம். 2021 வித்தியாசமான முறையில் ஆளுமை மிக்க தலைவர்களிலே வெற்றிடம் தமிழகத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்த போது தமிழகத்தில் வெற்றிடமில்லை என்பதை திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் நிரூபித்து காட்டிய ஒரு வெற்றிகரமான தேர்தலாக திராவிட இயக்கத்தை வெல்லுவதற்கு இங்கே யாரும் இல்லை, திராவிட இயக்கம்தான் என்பதை மீண்டும் நிரூபணம் செய்தார் நம்முடைய தளபதி ஸ்டாலின். தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தல், இப்போ சட்டமன்ற தேர்தல், ஒரு 100 ஆண்டு காலம் பல்வேறு வித்தைகளை கையாண்டு தமிழ் மண்ணில் தோற்றேன் என்ற தோல்வியை தவிர எதையுமே சாதிக்க முடியாத சங்கி கூட்டம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தோல்வியை சந்தித்து கொண்ட கூட்டமாக இருக்கு. இந்த நிலையில் நீங்கள் தமிழகத்தில் என்றைக்கும் நீங்கள் கால் பதிக்க முடியாது என்பதை நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் அருமையான முறையில் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலேயே சங்கி கூட்டத்துடைய தலைவர்களை உட்கார வைத்து கொண்டு, அமித்ஷா உட்கார வச்சு, பிரதமர் மோடி உட்கார வச்சுக்கிட்டு, நீ எங்கே வேணாலும் செக்கு செல்லும், தமிழ்நாட்டில் என்றைக்கும் பாஜக வளரவும் முடியாது வரவும் முடியாதுன்றத தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி ராகுல் காந்தி பேசுகிறார். ஒரு சித்தாந்த போர் 2026. இந்த சித்தாந்த போரில் நம்ம கண்ணுக்கு தெரிய வேண்டியது பாஜக வீழ்ச்சி, RSS அடியோடு அழிக்கப்பட்டது, சங் பரிவார் கூட்டம் தமிழ்நாட்டில் துண்டக்கான துணியக்கான ஓடிவிட்டார்கள் புறமுதுகு காட்டி என்ற வரலாறை பதிக்க என்ற என்ன வேணும். இப்போ பாஜக இங்கே பல்வேறு சதிகளை உருவாக்குறான். சீமான் என்ற சைமனை உருவாக்கி பார்த்தான். எடப்பாடி பழனிசாமி மிரட்டி உருட்டி புரட்டி எடுத்து அந்த கட்சியை இன்னைக்கு சின்னாபனமாக்கி அதிமுகவை பீஸ் ஆகிக்கிட்டு இருக்கான், நொறுக்கி தள்ளிட்டாங்க. இது ஒரு பக்கம். எதை செய்தாலும் தமிழ்நாட்டில் வர முடியாத முடிவெடுத்து கூட்டணிக்குள்ளே எப்படியாவது குழப்பம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து இப்போ அதற்கான வேலையை ஆரம்பித்தாங்க. எப்படி ஆரம்பித்தாங்கன்னு கேட்டால், முதல் சிறுத்தையில் கை வச்சாங்க. சிறுத்தைகளுக்கு என்ன மரியாதை, சிறுத்தைக்கு துணை முதல்வர் கொடுப்பாங்களா, திருமாவுக்கு துணை முதல்வர் கொடுப்பாங்களான்னு ஆரம்பித்தாங்க. தெளிவாக முற்றுப்புள்ளி வைத்தார் நம்முடைய திருமா. தெளிவாக சொன்னார், இந்த தேர்தலில் எனக்கு சீட்டு முக்கியம் இல்லை, என் கண்ணுக்கு முன்னால் கருத்தியல் தான் முக்கியம். இங்கே பாஜக கருத்தியலை வீழ்த்துவதற்கு திராவிட கருத்தியல் தான் சரியாக இருக்கும். அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு சீட்டு முக்கியம் இல்லை, என் தகுதி துணை முதல்வர் தானா, நான் பிரதமராக இருக்கே தகுதி இருக்கின்றதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில் விட்டு பார்த்தாங்க, எடப்பாடியை விட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் தரக்குறைவாக பேசி பார்த்தாங்க.
இதெல்லாம் எடுக்குமா? பொதுவுடைமை இயக்கம் சரியாக நின்றாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரு புதிய குழப்பத்தை, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அகில இந்திய தலைமை தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்தில் என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க. ராகுல் காந்தி இருக்கிறாரு, சோனியா காந்தி இருக்கிறாங்க, பிரியங்கா காந்தி இருக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கில் உட்பட அனைவரும் தமிழ்நாடு ஒன்று தான். இன்றைக்கி திராவிட இயக்கம் தான் நீர்பூத்த நெருப்பாக பாஜக என்ற சங்கி கூட்டத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆண்மை கூட்டத்தை, ஒரு சிங்க கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறார் பெரியார் மண்ணில் என்ற பெருமையோடு இந்தியா இன்றைக்கி இருக்கு. ஏன்னா 100க்கு 100 மார்க் வாங்கணும். நம்ம தான் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவிலேயே 100க்கு 100 மார்க் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. திராவிட கருத்தியல் தளபதி ஸ்டாலின். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்கேயாவது ஸ்லீப்பர் செல்லை உருவாக்குற வேலை தான் பாஜக வேலை. பார்த்தா கட்சியில் உடைக்கலான்னு பார்த்தா முடியலை. விஜய் இறக்கி விட்டு பார்த்துருக்கேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை விஜயை, சனிக்கிழமை விஜயா, சனிக்கிழமை விஜய், இப்போ ஞாயிற்றுக்கிழமை விஜய் இறக்கி விட்டு பார்க்குற. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாத யார் எப்படி உடை அணிந்து வர்ற, வேடம் தெரிஞ்சு வேடம் கலைச்சிருவான். தமிழ்நாடு பெரியார் மண்ணு, யார் என்ன வேஷம் போட்டு வரான்னு அந்த வேஷத்தை கலைச்சிருவோம். நாங்கள் கலைச்சிருவோம். தமிழ்நாட்டில் ஏமாற்ற முடியாது. அதனால் இப்போ என்ன நடக்குது? காங்கிரஸில் பழைய தலைவர் கேசி அழகிரி பேசுகிறாரு. நீங்கள் தலைவராக தானே இருந்தீங்க, காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்தீங்கல்ல, அது திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துறீங்கல்ல, அப்போ நீங்கள் வாங்கியிருக்கலாம்ல. இப்போ இதுவா நேரம்? நீங்கள் இன்னொன்று சொல்லணும்னா, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் இருக்கும்போது 2006 நினைக்கிறேன், அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 96 இடங்கள் தான் சட்டமன்றத்தில் வெற்றி பெற முடிஞ்சு. அன்றைக்கு ஐயா ராமதாஸ் திமுக கூட்டணி, காங்கிரஸ் திமுக கூட்டணி. அன்றைக்கி அவங்க நினச்சிருந்தா நாங்கள் கூட்டணி மந்திரி சபையில் இடம் கொடுத்தா தான் ஆதரவு தருவோம்னு சொல்லியிருக்க முடியும். ஆனால் அது அநாகரிகமான அரசியல் அவங்க பண்ணலை. இன்றைக்கி பாமக நான் கூட்டணி மந்திரி சபைன்னு சொல்கிறாங்க, வரவேற்போம். ஆனால் அன்றைக்கி அவங்க நினச்சிருந்தால் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும். ஆனால் அந்த அநாகரிக அரசியலை அன்றைக்கு காங்கிரஸ் பண்ணலை. காலச்சூழல் ஒரு உரிய மரியாதை பண்பை கடைபிடித்த நாடு தமிழ்நாடு. இப்போ பேசுனா உங்க மேலே சந்தேகம் தான் வரும். இப்போ யார் ஒருவன் பிஜேபி ஆதரவு என்று சொல்லுகிறானோ அவன் மீது நமக்கு சந்தேகம் வரும். எவன் ஒருவன் நான் சங்கி என்று சொல்லுகிறானோ அவன் மீது நமக்கு சந்தேகம் வரும். வரலாறு மன்னிக்காது. இப்போ போர், ஆரிய திராவிட போர், இப்போ போர் சங்கி கூட்டத்துக்கும் நமக்கான போர், மானம் உள்ளவனுக்கும் மானம் கெட்டவனுக்கான போர், தன்மான போர், சுயமரியாதை போர். சுயமரியாதை இழந்தவன் அந்த பக்கம் நெல்லு, அமித்ஷா பக்கம் நெல்லு. மான மரியாதை வீரமானவன் மாண்புமானவன் இங்கிட்டு நெல்லு, திராவிட கருத்தில் நெல்லு. இதான் இப்போ என்ன காங்கிரஸ் கட்சிக்கு வந்து நீங்கள் என்ன சோனியா காந்தியை இந்தியாவில் யாருமே பிரதமர்னு சொல்ல முடியாத காலகட்டத்தில் சோனியா காந்தி தான், இந்திராவின் மருமகள் சோனியா தான் இந்தியாவின் பிரதமர் என்று சொன்னவர் கலைஞர். வரலாறு தெரிஞ்சு பேசினேன். இன்னைக்கு காங்கிரஸ் சரியான திசை நோக்கி கொண்டு கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்போதான் உண்மையாக காங்கிரஸ் கட்சி ஒரு 150 ஆண்டுகளில் ராகுல் காந்தி தலைமையில் தான் கருத்தியலாக இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற நோக்கத்தோடு ராகுல் காந்தி இந்த இயக்கத்தை நடத்துகிறாரு. அங்கே வந்து சில பேர் நப்பாசிக்காக ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாறி பிஜேபி அந்த வேலையை பண்ணுவான். கேஎஸ் அழகிரி அந்த ஸ்லீப்பர்ஸ்லாம் இருப்பான்னு நினைக்கிறீங்க? வரல. இன்னைக்கு பேச வேண்டிய நேரம் இல்லை. அவர் தலைவராக இருந்தார். தலைவராக இருக்கும்போது நீங்கள் பேசியிருக்கலாம்ல, வாங்கியிருக்கலாம்ல. 2021 நீங்கள் தானே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போனீங்க. இன்றைக்கி நீங்கள் பேச வேண்டிய நேரம் என்ன? 2 விஷயம்தான். ஒன்று, செல்வ பெருந்தகை இன்றைக்கு ஒரு இளைஞராக அந்த கட்சிக்கு ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக ஒரு நீண்ட ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த நம்முடைய சகோதரன் செல்வ பெருந்தகையை போட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இன்னும் தமிழ்நாட்டில் இந்தியாவை களையெடுத்துக்கிட்டு இருக்கார் ராகுல் காந்தி. இப்படிப்பட்ட காங்கிரஸ் இருக்கக்கூடிய பழமைவாதிகளை, வலதுசாரிகளை களையெடுத்து கொண்டிருக்கிறார். பிஜேபி வடக்கு என்ன பண்ணுறான்? காங்கிரஸில் ஸ்லீப்பர் செல்லை உருவாக்குறான். வடக்கை வெற்றி பெற்றதுக்கு காரணம் கட்சியை உடைக்கிறது, இன்னொரு கட்சியோட கூட்டு சேருது, கூட்டு சேர்ந்தே கற்பழிக்கிறது. பிஜேபி காரணம், ஆர்எஸ்எஸ் காரணம் நம்பி எந்த வேலையும் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட விடக்கூடாது. பிஜேபின்னு சொன்னாலே மோசமானவங்க, உண்ணா நபர் திருட்டு போய
பிஜேபி காண்டி தப்பி தவறி எங்கேயாவது பிஜேபி காண்டி பஸ்ஸில் ட்ரெயினில் பக்கத்தில் கூட உட்காந்துடக்கூடாது. ராத்திரி கழுத்தறுத்து விடுவான். மோசமானவன் பிஜேபி. இந்தியாவில் நம்ப முடியாதவன், மனித வர்க்கமே இல்லாதவன். எவன் ஒருவன் பிஜேபி என்று சொல்லுகிறான் அவன் காட்டு மிராண்டி. அவன் பண்பு இல்லாதவன், அன்பு இல்லாதவன், ஒழுக்கம் இல்லாதவன், ஒழுக்க கேடானவன், இந்த நாட்டில் வாழக்கூடாதவன் பிஜேபி என்றவன். அவன் தான் அந்த கட்சி. அது கட்சி, அது ஒரு காட்டு மிராண்டி கட்சி, பழமைவாதி கட்சி. அந்த கட்சி வடக்க என்ன பண்ணுறான், யார்கிட்ட, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறோம், உப்பிட்ட உரை உயிருள்ளவன் என்னன்றான். அவன் அப்படி இருக்க மாட்டான். இப்போ அதிமுகவை அழிக்கிறதுக்கு எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கான் பாருங்கள். கூட்டு சேர்ந்து அழிக்கிறது, கூட சேர்ந்து யாரும் இருக்க முடியாது. ஒன்றா சாப்பிடுவான், தூங்குவான், நம்ம கூட படுத்துருப்பான், ராத்திரி கல்லை தூக்கி போட்டு போயிடுவான். அவன் யாராண்ட பிஜேபி தான். பிஜேபி காரன்னு சொன்னாலே 2 அடி தள்ளி போயிடணும். ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, இந்த இந்து மக்கள் முன்னணினாலே ஒதுக்கிடணும். அவன் இப்போ தமிழ்நாட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டான், தோத்துட்டான். கணவன் மனைவியை பிரிச்சிருவான், வீட்டுக்குள்ளே விட்டா பிரிச்சிருவான். அது மாதிரி ஸ்லீப்பர் செல்லை உருவாக்குவான். எல்லா இடத்துலையும் வீட்டில் உருவாக்குவான், நாட்டில் உருவாக்குவான், கட்சிகள் உருவாக்குவான். இப்போ கேசியால் இருக்க இந்த வேலை என்ன, செல்வ பெருந்தகை வந்தது, இன்னும் காங்கிரஸுக்குள்ள பண்ணையார் ஆதிக்கம், இன்னும் காங்கிரஸுக்குள்ள கூடிய ஆணவ ஜாதி ஆதிக்கம், நிலப்பிரபுத்துவ ஆதிக்கம் இருக்கு. செல்வ பெருந்தகை வந்ததை தாங்க முடியல. அகில இந்திய தலைமை தமிழ்நாட்டுக்கு ஒரு அருமையான தலைமையை கொடுத்துருக்கு. அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், செல்வ பெருந்தகை தலைமை பதவியை ஜீரணிக்க முடியாதவர்கள், தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள், ஆணவ சாதியோடு, அதான் எடப்பாடி பழனிசாமி கூட இன்னைக்கு செல்வ பெருந்தகை கடுமையாக பேசியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்திக்கிட்டு மகளிர்லாம் இன்னைக்கு தொடப்ப கட்டளை எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ காங்கிரஸ் ஒரு பெரிய குழப்பம் இருக்கிற மாதிரி சூழலை உருவாக்க ஒரு குழப்பம் கிடையாது. பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, கூட்டணி உடையும், காங்கிரஸ் வெளியே நிச்சயம் உடையாது. காங்கிரஸுக்கு என்று உண்மையான காங்கிரஸுக்காரன் மகாத்மா காந்தி, இந்திரா காந்தி, நேரு தலைமையிலான காங்கிரஸுக்காரன், சோனியா காந்தி, ராகுல் காந்தி தலைமையேற்ற காங்கிரஸுக்காரன், மதச்சார்பற்ற அணி திமுகவை எந்த விதமான சமரசம் இல்லாமல் ஆதரிப்பவன் தான் உண்மையான காங்கிரஸுக்காரனாக இருப்பான். அதான் ராகுல் காந்தி. எந்த சமரசம் இல்லாமல் இந்தியாவிலேயே சோனியா காந்திக்கு அடுத்து ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று சொன்னவர் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின். இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு நெருக்கடி நிலைக்கு முன்னாடி ஜனாதிபதி தேர்தல் நிறுத்தும் போது காங்கிரஸ் இண்டிகேட் சிண்டிகேட் என்று பிரிஞ்ச போது ஒரு பெரிய சோதனையான காலகட்டத்தில் இந்திரா காந்தியை ஆதரித்தவர் நம்முடைய கலைஞர் திமுக. அதனால் சோதனையான காலகட்டத்தில் அகில இந்திய அளவில் காங்கிரஸை தூக்கி நிறுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு திமுகவை திராவிட கருத்துக்களை தளபதி ஸ்டாலின் கருத்தை வலுப்படுத்துவதும் தான் உண்மையான காங்கிரஸுக்காரனாக இருப்பான். இப்போ அகில இந்திய அளவில் மதச்சார்பற்ற இந்திய கூட்டணிக்கு எதிராக பேசுகிறவன் யாரும் இன்றைக்கு இருக்க முடியாது. அது உண்மையான மதச்சார்பற்ற இருக்க முடியாது. அதனால் ஸ்லீப்பர் செல்ல ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் உருவாக்குவான். ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் எடுபடாது, ஆனால் உருவாக்குவான். மதத்தின் பேரால், கடவுளின் பேரால், ஜோதிடத்தின் பேரால், ஜாதியின் பேரால் எல்லா வகையிலும் உள்ள வருவான். குடும்பத்தை 2ஆக்க பார்ப்பேன், அண்ணன் தம்பி 2ஆக்க பார்ப்பேன், கணவன் மனைவி 2ஆக்க பார்ப்பேன், எல்லா வேலையும் பண்ணுவான். ஸ்லீப்பர் செல். இந்த ஸ்லீப்பர் செல்லை உருவாக்குறது காங்கிரஸ் உருவாக்க பார்க்குறேன். விடுதலை சிறுத்தைகள் தெளிவாக நின்றுச்சு. பொதுவுடைமை இயக்கத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அப்பே மகன் 2 பேரும் ஒன்றாக்கிட்டு பிரிச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா அவன் நினச்சா ஒன்றாக்க முடியும். இப்படி ஸ்லீப்பர் செல்களை உருவாக்குறான். ஆனால் காங்கிரஸில் பெரும்பான்மையானவர் ராகுல் காந்தி தலைமை ஏற்றவர்கள், இந்திரா காந்தி தலைமையை ஒத்துக்கொண்டவர்கள், சோனியா காந்தியை தலைமையாக ஒற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு இந்த ஸ்லீப்பர் செல்லாக மாற மாட்டார்கள். இந்த சலசலப்பெல்லாம் தமிழ்நாட்டில் எடுக்காது. அதில் பாஜகவை பொறுத்தளவில் எல்லா வகையிலும் தோல்வியை சந்தித்து வருது. 100 ஆண்டு கால தோல்வியை சரி கட்டுவதற்கு கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே ஸ்லீப்பர் செல் உருவாக்குற ஒரு வேலை தான் கேசி அழகிரி பேச்சு. அது எடுபடாது. திராவிட மாடலே வெல்லும். நன்றி சார். நன்றி.